சொன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் வருவேன், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும். நான் அதில் கேவலமாக பண்ணியிருந்திருப்பேன். மை ஃபர்ஸ்ட் வீடியோ 10 மில்லியன் வியூஸ் போச்சு. யூடியூப்ல வந்து ஷாலினி ஸ்டோர் செம்ம ஃபேமஸ்ங்க. அது ரேஷ்மா விஜயோட காம்போ சூப்பராக போயிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்கு சூப்பராக போகும். இதனால நமக்கு நல்ல ரீச் போகுது, அமௌண்ட் எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கும் நம்ம அது ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. மேபி அதனால தான் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். அது 0 வியூஸாக இருந்தாலுமே ஷாலினி ஸ்டோர்ஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் கண்டிப்பாக போய் பண்ணுவேன். அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்கன்னே வைங்களேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், தேர் ஆஸ்கிங் மீ ஃபார் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கட்டுமே. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ சே எஸ் டு இட். கேட்குறது அவன் இஷ்டம், அவன் என்னமோ பேசிட்டு போகிறா, ஐ டோன்ட் பாதர். எனக்கு பிடிக்கல போடா, நம்ம வெளியே வந்துட்டோம்னா எனக்கு அந்த மாதிரி ஐயோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்கன்னா அது சும்மா இந்த பேடா என்னென்னமோ பண்ணிட்டு சும்மா ஹைப் ஆகி ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இல்லை எவ்வளோ நாளுக்கு இருப்பாங்க அவங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தோஸ். அந்த மாதிரி உங்களுக்கு வரப்போற பாய் ஃப்ரெண்ட் கம் ஹஸ்பண்ட் என்னென்ன குவாலிட்டிஸ் வச்சிருக்கணும்? சொன்னா சிரிக்கக்கூடாது. ஐ மீன் எத்தனை பேரை லவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரே டைமில் அவன் 2 பேர் லவ் பண்ணியிருந்தாலும் எனக்கு வேணாம். அவளுக்கு என்ன பிடிக்கும் பட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னா நோ. அண்ட் மோரோவர் என் எக்ஸ் கூட நான் ஃப்ரெண்டுன்னா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. ஸோ மீடியாக்குள்ள வரும்போது 4 பேர் 4 விதமா பேசியிருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்க நம்பினீங்கன்னா என்ன பேசினாங்க? நம்பினேன். என்ன பேசினாங்கன்னால லைக் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது வந்து டெம்பரரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த காஸ்டிங் கவுச், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்க வந்துட்டு நம்பினீங்களா? அதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா? எப்படி? ஆக்சுவலி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிற அந்த ஐடியாலஜியை நான் நம்பலை. ஏன் அப்படின்னா, ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்கன்னே வைங்களேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், தேர் ஆஸ்கிங் மீ ஃபார் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுனே இருக்கட்டுமே. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ சே எஸ் டு இட், இட் இஸ் நாட். கேட்குறது அவன் இஷ்டம், அவன் என்னமோ பேசிட்டு போகிறா, ஐ டோன்ட் பாதர். எனக்கு பிடிக்கல போடா, நம்ம வெளியே வந்துட்டோம்னா எனக்கு அந்த மாதிரி ஐயோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிட்டாங்கன்னா அது ஹைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல. எனக்கு இனிஷியலாக வரப்போ சொன்னாங்க, நான் பயந்தேன். பட் தெர் ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட். நான் சென்னை வந்து ஐ காட் சம் ஃப்ரெண்ட்ஸ். I'm very happy that I'm friends with those people. They explained me this. என்ன தெரியுமா, நீ ஏன் நம்புற, சினிமாவோட கெட்ட சைடு தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கெட்ட சைடை தாண்டி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல சைடு இருக்குது. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம யோசிக்க கூட மாட்டோம். நீ நல்லதாக ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. என்ன மிஞ்சி போனால் ஐ எம் ஸ்டில் டெல்லிங், இந்த இப்போல்லாம் வந்து சும்மா இந்த பேடாக என்னென்னமோ பண்ணிட்டு சும்மா ஹைப் ஆகி ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இல்லை எவ்வளோ நாளுக்கு இருப்பாங்க அவங்க. பட் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு குட்டி குட்டியாக கற்று வந்தவங்க they'll obviously reach heights-ல. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் ஆல் தோஸ் அந்த மாதிரி விஷயங்கள். பட் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னல, யார் என்ன சொல்ல மாரிவேன்னா, நீங்கள் என்னை பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்கிறீங்க, இல்லை சம்படி சே ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் மை ஃப்ரெண்ட், அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்கன்னா லைக் காசிப்ஸ் மாதிரி. காசிப்ஸ்ன்னு ஓகே. மோரோவர் நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்கிட்ட சொல்கிறீங்க. இப்போ வந்து எனக்கு பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தெரியாதுன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு யாராச்சும் ஒரு பேர் சொன்னால் நான் நம்பிடுவேன். அது நான்றேன். பட் அட் த சேம் டைம் ஒரு பர்சனலான ஒரு விஷயம் நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, அவங்க ரொம்ப மோசம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ பிலீவ் இட், பட் ஐ ஒன்ட் டெல் இட் அவுட். எல்லாரும் சொல்கிறதையும் குப்பை மாதிரி வச்சுப்பேன் நான். பட் இன் பர்சன் அவங்கள மீட் பண்ணும்போது எனக்கு அவங்க எப்படி தோணுதோ அதை தான் நான் என் பர்ஸ்பெக்டிவாக எடுத்துப்பேனே தவிர்த்து ஐயோ இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அவங்க கிட்ட போய் இப்படி இருக்கணுமா பேசணுமா அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். ஓகே, ஸோ மோர் லைக் லிசனர் டைப்ஸ். லிசனர் ஃபார் அதர்ஸ் பட் நாட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்ச நேரம் வாய மூடுறி, ஐ டோன்ட் லெட் தெம் டாக். ஓகே, பட் அவுட் சைட் இட் இஸ் ஈக்குவல். அப்படிதானே இருக்க முடியும், இல்லாட்டி ஓடிடுவாங்கல்ல. இந்த மீடியாவே ரொம்ப டெம்பரரி, நீ லைம்லைட்ல இருக்கிற வரைக்கும் தான், ஒன்ஸ் அது போயிடுச்சுன்னா உன்னை கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நானே அதுதான் நம்புகிறேன். லைம்லைட்டில் இருக்கிற வரைக்கும் தான் மீடியா டெம்பரரி, ட்ரூ. பட் அதை டெம்பரரின்னு நீ தெரிஞ்சும் நீ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஆப்வியஸாக உனக்கு ஆப்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போது பெரிய ஆக்ட்ரஸ் இருக்காங்க, பெரிய ஆக்டர் இருக்காங்க, டெம்பரரின்னு தெரியும் தான் அவங்களுக்குமே. அவங்க கடைசி படம் வர்ற வரைக்கும் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் படம் அவங்க நல்லா ஓடிச்சுன்னா அடுத்த படம் பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன்லி ஹோப், ரைட்? அந்த ஹோப்பை தேடி நம்ம போகிறோம், அவ்வளோதான். அண்ட் மோரோவர் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு அது டெம்பரரியாக இருந்தாலுமே இன்னும் கொஞ்ச நாள் அந்த பசி இருக்கும்ல, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு வந்து ஷாலினி ஸ்டோர்ஸ் மூலமா ஒரு ரீச் கிடைச்சிருக்கு இல்லையா? பட் இந்த ரீச் வரதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து டக்குன்னு ஸ்பார்க் ஆகி உங்களை தூக்கி விட்டுருக்கோம் இல்லையா? அது எந்த வீடியோ அக்கார்டிங் டு யூ? சொன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இட் இஸ் ஜஸ்ட் நான் வருவேன்,
ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். தி ஆக்டர் மேட் மீ ஈட் லைக் மோர் தென் 10 ஐஸ்கிரீம்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும். நான் அதில் கேவலமாக பண்ணியிருந்திருப்பேன் அக்கார்டிங் டு மீ. இப்போது நம்ம ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணுவோம்ல, இந்த பொண்ணு என்னடா நடிக்குது அப்படின்னு இருக்கும்ல. நான் அந்த வீடியோ பார்த்தா நான் அப்படி தான் யோசிப்பேன். பிகாஸ் அது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. மோரோவர் நான் ரொம்ப பயந்து பண்ணது. ஆனால் ஷாலினி ஸ்டோர்ஸோட அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஐம் நாட் டெல்லிங் இன் யூடியூப், ஐம் டெல்லிங் இன் இன்ஸ்டாகிராம். மை ஃபர்ஸ்ட் வீடியோ 10 million views போச்சு இன் இன்ஸ்டாகிராம். விச் ஐ ஸ்டில் டோன்ட் பிலீவ் இட். ஐயோ நம்ம வீடியோவா, ஐயோ இந்த வீடியோவா, அது அப்படிதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வீடியோவா, இட் இஸ் ஸ்டில் ஃபனி. பட் ஐ கான்ட் பிலீவ் இட். அது வந்து 10 million views என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோனா எப்படி சொல்கிறது, சும்மா இன்ட்ரோ மாதிரி காட்டுவாங்க, இந்த மாதிரி தங்கச்சி பாப்பா வரா அப்படின்னு சொல்லிட்டு, தீபி பாப்பா வரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோனில் மட்டும் நான் ஒரு குட்டி மாண்டேஜ் மாதிரி ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. அது கிடையாது. நெக்ஸ்ட் டே நான் ஃபஸ்ட்டு ஷாலினி ஸ்டோர்ஸ் கடைக்கு என்ட்ராரு, ஷாலினி அக்கா கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி, ஷாலினி மைனி கிட்ட பேசுகிறேன்ற மாதிரி. ஸோ அதில் வந்து இன்ஸ்டாவில் 10 million. அப்போவே ஐ ஹேட் திஸ் ஹோப், ஓகே நம்ம நடிக்க தெரியணுன்றதை தாண்டி ஒன்று நடக்கணும்னு இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு ஐ ஸ்டார்ட் பிலீவிங் தென். பட் போக போக யூடியூப்பில் வந்து ஷாலினி ஸ்டோர் செம்ம ஃபேமஸ்ங்க. அது அந்த நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த சைட் பீப்புள் தூத்துக்குடி அவங்களாம் நிறைய பார்க்குறாங்க. ஸோ அது அட் ஒன் பாயிண்ட் அது வியூஸ் 1 million, 2 million, 3 million, 10 million வியூஸ் போய்கிட்டே இருக்கும் அது யூடியூப்பில். ஸோ எனக்கு ஒரு ஹோப் என்னென்னா, ஓகே நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இப்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு புது சேனலுக்கு போகிறோம், புதுசாக பண்ணுறோன்றதை தாண்டி ஆல்ரெடி 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு சேனலுக்கு நான் வந்துட்டு எனக்கு ரீச் இல்லையான்னு நான் யோசிச்சு பார்க்க முடியுமா? ஆப்வியஸாக அது இருக்க தானே செய்யும். பட் ஐம் தேங்க்ஃபுல் டு ஷாலினி ஸ்டோர்ஸ் தட் ரேஷ்மா விஜய் இருக்காங்க, ஷாலினி கண்ணன்றதை தாண்டி குரு தீபின்னு 2 கேரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு லைம் லைட் கொடுக்கணும், நம்மளை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு they gave செப்பரேட்டாக எங்களுக்காக ஒரு சில கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தது. அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் அஸ்ன்றப்போ இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் நான் நல்லா பண்ணேன், குரு நல்லா பண்ணான்றதை தாண்டி இட் இஸ் ஆர் டீம் ஹூ ஹெல்ப்ட் அஸ். ஓகே, ஏன்னா ரேஷ்மா விஜயோட காம்போ சூப்பராக போயிட்டுருக்கு, அவங்க 2 பேருக்கு சூப்பராக போகும், இதனால நமக்கு நல்ல ரீச் போகுது, அமௌண்ட் எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கும் நம்ம அது ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. மேபி அதனால தான் எல்லாம் ஃபேமஸ் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னுமே அது 0 வியூஸாக இருந்தாலுமே ஷாலினி ஸ்டோர்ஸ்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க, நான் கண்டிப்பாக போய் பண்ணுவேன். பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தங்க நம்மளை வந்து நமக்கு இதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் யார் நமக்கு இது கொடுப்பான்றப்ப நம்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா. எனக்கு அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலுமே நான் அவங்கக்கிட்ட பேசி பார்த்து ஓகே அப்படின்னா தான் நான் போவேனே தவிர்த்து இஃப் சம்திங் இஸ் இம்பார்ட்டன்ட், இதை விட இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா ஐ வில் கிவ் ப்ரையாரிட்டி டு ஷாலினி ஸ்டோர்ஸ் ஃபார் ஷூர். ஓகே, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அபவுட் திஸ் ரீச்? ஆக்சுவலி ஓவர்வெல்மிங். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து 6 வருஷமாக இருக்கேன், 5 வருஷமாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கான அந்த கரெக்டான ஒரு ஸ்பேஸோ இல்லை அந்த கரெக்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடச்சிருக்காது. நான் வந்த புதுசில் எனக்கு வந்து நான் வரேன், என்னோட இன்ஸ்டாகிராமில் லிட்டரலி ஹேட் லைக் 18K ஃபாலோவர்ஸ் சம்திங். அந்த 18K ஃபாலோவர்ஸில் ஒரு 4 பேர் என்ன ரீச் அவுட் பண்ணுறாங்க. அந்த 4 பேரில் ஐ ஃபவுண்ட் ஷாலினி ஸ்டோர்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இந்த ஊர் கேரக்டர் அந்த சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபாலோவர்ஸும் இருக்கிற சேனல்ன்றதுனா சரி ஓகே நம்ம பண்ணலாமே அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஐ வுட் ஹவ் நெவர் பிலீவ்ட் இட். நான் நினச்சேன் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரீச் இப்போ வந்து இந்த யூடியூப் சைடில் வந்துட்டு எல்லாருக்குமே ஷாலினி ஸ்டோர்ஸ் தெரியும், விச் மீன்ஸ் ஆப்வியஸ்லி தே நோ மீ. பட் இதை வந்து நான் ஷாலினி ஸ்டோர்ஸ் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் இருந்திருந்தா கிடச்சிருமானா கிடைச்சிருக்காது. பட் ஷாலினி ஸ்டோர்ஸ்னால ஐ காட் இட் வெரி வெரி சூன். ஒரு 6 months 7 months ஸ்பேன்லேயே ஐ காட் ஃபேமஸ். பீப்புள் ஸ்டார்டட் நோயிங் மீ. எல்லாருக்குமே ஓகே யூடியூப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எனக்கு வர ஆரம்பிச்சது. பட் எனக்கு வந்து இல்லை, ஐ வாண்டட் லிட்டில் டைம். ஓகே நம்ம கொஞ்சம் மெதுவாக போவோம். எல்லாரும் வந்து சீக்கிரம் போய் அந்த ஒரு இடத்த டச் பண்ணுவாங்கல்ல எல்லாருக்கும் தெரியறதுக்கு, அந்த இடத்த நான் சீக்கிரமே டச் பண்ணிட்டணும் அப்படின்னு எனக்கு இட் இஸ் வெரி ஓவர்வெல்மிங். பட் எட் அதை நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்க கூடாது இல்லை. ஓகே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி அது ஒரு மாதிரி எங்கே பார்த்தாலும் இது இருக்கா, அதையும் தாண்டி இந்த பொண்ணு கரெக்டாக வருதா வரலையா, நமக்குமே we should feel confident enough to do something இல்லையா. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ரைட் திங் டு ஹேப்பன் அட் ரைட் டைம். ஆல்ரெடி ஒரு ரைட் டைமில் ஒரு ரைட் திங் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் வில் டேக் லிட்டில் டைம். உங்களுக்கு வந்து ரேஷ்மா கூட நடிக்க பிடிச்சிருக்கா இல்லை விஜய் கூட நடிக்க பிடிச்சிருக்கா? ஓகே, ஆக்சுவலி விஜய் அண்ணா வந்து எப்படி அப்படின்னா கண்ணன் வந்து தீபியோட செல்லமான ஒரு அண்ணா.
என்ன டிபி என்ன சொன்னாலுமே வந்து கண்ணனுக்கு வந்து அது ஓகே. பட் ஷாலினி அப்படி கிடையாது. ஷாலினி வந்து டிபியை நோண்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி ஷாலினி கூட இருக்கும்போது தான் வில் ஹாவ் தட் குட்டி குட்டி க்யூட் ஃபைட்ஸ் அண்ட் ஆல். ஸோ ஐ மோர் தேன் விஜய் நோ ஐ லவ் ஒர்க்கிங் வித் ரேஷ்மா, ஷாலினி அக்கா. அண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனுக்கு வந்துட்டு அரௌண்ட் 10 ஐஸ்கிரீம்ஸ் இங்கே சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு. ரியாலிட்டியில் எவ்வளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க? ஷூட் அப்போன்னு சொல்கிறீங்களா? அதுதான் ஒரு 10-15 சாப்பிட்டுருந்துருப்பேன். டைரக்டர் மிஸ்டர் அரவிந்த் ராஜ், ஸோ அவரை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். இந்த பொண்ணுக்கு வருமா வரலையான்றதெல்லாம் தாண்டி அவர் என்ன ஓரளவுக்கு மைண்ட் செட் பண்ண வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆடிஷன் ஆப்வியஸாக அவர் தான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு வி ஹேட் ஒன் மீட்டிங், ஒரு ஜென்ரல் மீட்டிங் வேர் ஹி கேவ் மீ சம் ஆன்டிஸ். இது எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்ட்டி வருவாங்க ஷாலி ஸ்டோர்ஸ்க்கு, அந்த ஆன்ட்டியோட டைலாக்ஸ் எனக்கு கொடுத்துட்டு பேச வச்சார். பேசினேன், எனக்கு செம்ம பயம். ஐயோ ஃபுல்லாக சொல்லணும், டைலாக் இருக்குது, டைலாக் பரவாயில்ல பேசு அப்படின்ட்டாரு. டைம் கொடுக்குறேன், டைம் சொல்கிறாரு வேறு அவர் கரெக்டாக. டைம் சொல்லிட்டு பண்ணு, பயமாக இருந்தது. ஒரு வாட்டி சொன்னேன், செம்ம திக்குன்னு. அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தார். திருப்பி திடீர்னு ஸ்டார்ட் அப்படின்னாரு. நான் திருப்பி பேசினேன், பட் அந்தளவுக்கு திக்கல் இல்லை. திருப்பி ஓகே குட் பாருங்க வந்துருச்சுன்னு அப்படியே பேசுனேன். திடீர்னு திருப்பி ஸ்டார்ட் அப்படின்னாரு. நான் பேசினேன், எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஹீ மேட் மீ ரெடி. நான் ஷாலினி ஸ்டோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 ஷூட்ஸ் சும்மா போய் அங்கே நின்றுருக்கேன். நின்று எப்படி நடக்குது என்ன நடக்குது ஏதுன்னு பார்த்துருக்கேன். தே மேட் மீ யூஸ் டு இட். இப்படி தான் புதுசாக நீ வந்திருக்க, இது இப்போ யூ வில் ஹேட் மீ பட் ஒன் டே யூ வில் தேங்க் மீ அப்படின்னாரு அவர். லிட்டரலி ஐம் தேங்கிங் ஹிம். பிகாஸ் இப்போ பெரிய பெரிய டைலாக்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை நிறைய பேர் வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் அதை பேசுவாங்கல்ல. ஆனால் அரவிந்த்ராஜ் அவர் வந்து ஷூட்டில் இருக்காரு அப்படின்னா நான் ஆல்ரெடி முன்னாடி அது படிப்பேன், 4 வாட்டி படிப்பேன். அங்கே போய் திக்குனாலும் ஓகே நமக்கு டைலாக்காச்சும் ஞாபகம் இருக்கும் அப்படின்ற சென்ஸில். ஸோ தட் வே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். அவர்னால தான் இப்போ வந்து அந்த இடத்துல போயிட்டு இந்த திக்காமல் இது பண்ணுறதாகட்டும், யூஸ் ஆகிறதாகட்டும், எல்லாமே அவரால் தான். ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் உண்மை மட்டும்தான் சொல்லணும், டிப்ளமேட்டிக்காகவும் ஆன்சர் பண்ணக்கூடாது. வாட் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ்? சிங்கிள்ங்க. சொல்லிட்டீங்க. பட்டுன்னு சொன்னாதான் உண்மைன்னு அர்த்தம். பின்ன யோசிச்சு சொல்லுவாங்களா? சரி, ரிலேஷன்ஷிப்ன்றது எப்படி சொல்றது, நோ மை டேட் இஸ் அ டீச்சர்னு சொல்லிட்டேன். லிட்டரலி யாரை நான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, சென்னை வந்ததுக்கப்புறம் பெங்களூர்ல இருக்கும்போது வரும் ப்ரப்போசல்ஸ் வரும். மேபி வி லைக் சம் பீப்புள் பட் இட் இஸ் நாட் ஐம் வெரி ஷுர் அபவுட் வாட் ஐ வாண்ட். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்னா க்ரஷ் உண்டுங்க. க்ரஷ் வந்து போகிற வர வழியிலேயே 10 பேர் பார்த்தா 10 பேர் அழகாக இருந்தாலும் 10 பேர் மேலேயும் க்ரஷ் வரும் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஐ திங்க் ஐ என்ஜாய் திஸ் க்ரஷ் லைஃப் மோர் தேன் பீங் இன் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் இந்த டைமில் எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் ஒரு சிச்சுவேஷன்ஸ், அவன் கூட தாண்டி நான் பேசுகிறேன் ஆனால் அது லவ் இல்லடின்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், நான் அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். வில் சி. அதையும் தாண்டி என்னதான் இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தாலுமே ஆப்வியஸ்லி ஐம் கோனா டெல் மை டாட். எங்கள் அப்பா எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அடிச்சு உடச்சி என்ன ஆனாலுமே எனக்கு இவங்க தான் வேணும்னு நான் முடிவு பண்ணுறேன். டெஃபினெட்லி நம்ம வீட்டில் சொல்லி தான் ஆகணும்னு இருக்கிறதுனால வந்தா பண்ணலாம், ஆனால் வரமாட்டேங்குது, அதனால நான் பண்ணல. இப்போ இந்த வேலண்டைன்ஸ் வீக் வேற வருது இல்லையா, ஆஸ் அ சிங்கிள், நீங்கள் சிங்கிள், இந்த கமிட்டட்ஸ், இந்த சிச்சுவேஷன்ஷிப், இந்த டைட்டானிக் ஷிப், இதில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு பண்ணுறதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி காண்டாகுமா? ஆகும். எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் இருந்திருக்குல்ல, ப்ராபப்ளி என்னோட காலேஜ் ஸ்டார்ட் இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் இருக்குமா. ஸ்கூலில் விட்டுருங்களேன், ஸ்கூல் விட்டுருங்க, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்னு சொல்கிறேன். நான் சிங்கிள் தான், ஓகே. சுற்றி இருக்கிறவங்களாம் சரி அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தங்க ஒரு இது அப்போ என்ன ப்ரப்போஸ் பண்ணுங்களேன்டான்னு தோணும், ஓகேவா? பிகாஸ் இவங்கெல்லாம் பார்த்தேன்னா ரோஸ் வரும் சொல்லுங்க. See, I even saw a meme which said New Year, I mean Valentine's Day அப்போ they're proposing and she's like damn thank you so much but no அப்படின்னு சொல்ல. ஓகே, லிட்டரலி எனக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு வந்து சொல்றதுக்காச்சும் ஒன்று வேணும்ல. என்ன ஒருத்தர் இப்படி ப்ரப்போஸ் பண்ணா தெரியும், ஆப்வியஸ்லி கூட செய்யணும், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாம எடுத்தோடனே ஓகே சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் மூளை இருக்கு. பட் தென் ஆனாலும் நீ பண்ணியிருந்திருக்கலாம், எனக்கு வேணும், அதுதான் உங்களுக்கு தேவை ப்ரப்போசல், அவ்வளோதான்.
வேலண்டைன்ஸ் டே அப்போ வந்தா ஓகே அட்லீஸ்ட் இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்தாலுமே நான் வந்துட்டு சொல்லி கம்பிப்பேன் பார்த்தியா இவன் எனக்காக என்னென்ன பண்ணியிருக்கான் ஆனால் நான் உனக்கு நோ சொல்லிட்டேன் நான் உனக்கு தான் ஓகே சொல்லியிருக்கேன் அப்போ நீ என்னை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு I can tell no. So that is why I wanted something but it never happened. ஓகே இன் தட் கேஸ் உங்களுக்கு வரப்போற பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் என்னென்ன குவாலிட்டிஸ் வச்சிருக்கணும்? ஓகே நான் சொன்னா சிரிக்க கூடாது. ஐ மீன் இட்ஸ் நீங்க ஆல்வேஸ் சிரிக்காம சொல்லுங்க. நீங்களே ஓகே தி திங் இஸ் எத்தனை பேரை லவ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஆனா ஒரே டைம்ல அவன் 2 பேர் லவ் பண்ணியிருந்தானா எனக்கு வேணாம். வெரி குட். நெக்ஸ்ட் ஓகே ஸோ செகண்ட் வந்துட்டு நீ யார் இப்போ கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் கான்செப்ட். இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டை எனக்கு லவ் வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் லவ். என் ஃப்ரெண்டுக்கு என் மேலே லவ் வந்துருச்சுன்னா இட்ஸ் லவ். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கோம் அவளுக்கு என்ன பிடிக்கும் பட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னா நோ, ஸ்ட்ரிக்ட் நோ டு ஹிம். அண்ட் மோரோவர் என் எக்ஸ் கூட நான் ஃப்ரெண்டுன்னா வேறவே வேணாம் எனக்கு. ஓகே அவ்வளோதான். இது சிம்பிள்ங்க. இது 3 தான். இது 3 தான். அப்புறம் எப்படி சொல்றது, he should be obsessed with me. we will because I am very much obsessive person. என் ஃப்ரெண்ட்ஸுக்கே நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே ஒரு டேல அவங்க கால் பண்ணியிருந்தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ஒரு ஒர்க்கில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுவேன். பிகாஸ் மை ப்ரையாரிட்டிஸ் ஆர் லைக் தட். ஐ ஹவ் வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். தோஸ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வேர்ல்டு டு மீ. அதை தாண்டி எங்கள் அப்பா அம்மாவை விட உனக்கு யார் பிடிக்கும்னு எங்கள் அக்கா. ஸோ தீஸ் பீப்புள் ஆர் வெரி, இவங்க என்னன்னா நான் இவ்வளோ அப்சசிவாக இருக்கிறதுனால இப்போ ஒருத்தன் வந்தான்னா ஆப்வியஸ்லி ஐம் கோனா பி சோ மச் அப்சஸ் டு ஹிம் ரைட். இப்போ அவனும் என் மேலே தானே அப்சசிவாக இருக்கணும். அது மட்டும் அவ்வளோதான். ஓகே இந்த 4 குவாலிட்டிஸ் மட்டும் வாய்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் யுவர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் க்ரீன் ஃப்ளாக்ஸ் என்னென்ன? இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ரிலேஷன்ஷிப்ஸில் என்னென்ன ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது, க்ரீன் ஃப்ளாக்ஸ் இருக்குது? ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் டு டெல். ஏன்னா சில பேரோட பர்சனாலிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் திருப்பி வந்து 4 வாட்டி சாரி கேட்டால் தே வாண்ட் தெம். பட் ஐ எம் நாட் லைக் தட். எனக்கு வந்து சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன், அவன் இவ்வளோ பண்ணுறான் ஆனால் திருப்பி நீ வந்து அவன் வந்து சாரி கேட்டால் நீ போகிறான்னா இட்ஸ் டெஃபினெட்லி ரெட் ஃப்ளாக். அண்ட் மோரோவர் ஃபார் கேர்ள்ஸ் ஹூ இஸ் சிங்கிள் லைக் மீ ஆர் சம்படி ஹூ இஸ் என் அப்சசிவ் க்ரஷ் ஆர் சம்திங் லைக் தட், ஐ வாண்ட் டு டெல் தெம் அந்த பையன் எவ்வளோ பெரிய, ஐ மீன் எல்லா ரெட் ஃப்ளாக்ஸும் க்ரீன் ஃப்ளாக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பட் விச் இஸ் சம்திங் அன்காமன். ஐ எம் டெல்லிங், அவன் வந்து உலகத்திலேயே நல்ல பையன் அதனால் எனக்கு அவன் வேணும்னு நீ நினைப்ப. உலகத்திலேயே நல்ல பையனாக இருந்துமே உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுமே அவன் வந்து உன்னை ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பேச்சு பேசினான்னா ஹீஸ் டெஃபினெட்லி ரெட் ஃப்ளாக். தோ இஸ் அ க்ரீன் ஃப்ளாக் டு த ஹோல் வேர்ல்ட், ஹீஸ் ரெட் ஃப்ளாக் டு யூ. ஓகே ஸோ பேசிக்கலி இது வாட்டர்மெலன், க்ரீன் ஆன் தி அவுட் சைட், ரெட் ஆன் தி இன்சைட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நல்ல பையன்தான், ஓகே நல்ல பையன்தான்னாலும் அவன் நல்ல பையன்றதுனால நீ உனக்கு அவன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை மட்டும் அவன் எடுத்துக்கிட்டு ஆனால் நீ என் ஃப்ரெண்டு தான் சொல்லக்கூடாது இல்லை. ஸோ அது ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணதில்லை நான் சொல்கிறேன். பிகாஸ் அதர் ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் க்ரீன் ஃப்ளாக்ஸ் எவ்ரிபடி நோ ரைட். என்னங்க நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டா இன்னொருத்தி சைடில் வச்சிருந்தானா ரெட் ஃப்ளாக், அவ்வளோதான் இல்லையா. க்ரீன் ஃப்ளாக் இஸ் சம்மன் ஹூ இஸ் ஏபிள் டு மெயின்டைன் ஆல் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், இது 3க்கான பர்ஃபெக்டான ஸ்பேஸ் அவன் கொடுக்குறான்னா இஸ் அ க்ரீன் ஃப்ளாக். அண்ட் மோர் தென் தட் எப்போவுமே வந்துட்டு ஒரு லவ்னு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், லவ்னால ஓடி போய் இல்லை லவ்னால செத்து போயிட்டான் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. எனக்கு என்னன்னா ஒரு கேர்ளோ ஒரு பாயோ இல்லை மேபி வாட் எவர் இட் இஸ், அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா எண்ட் கோல் என்ன தெரியுமா, எனக்குன்னு ஒரு இது இருக்குது. ஐ ஹாவ் அன் எய்ம், அ கோல். ஹீ இஸ் ஹேவிங் அன் எய்ம் ஆர் அ கோல். ஸோ அவன் கோலை நோக்கி போயிட்டுருக்கான், நான் என் கோலை நோக்கி போயிட்டுருக்கேன். அண்ட் ஐ எம் ஹெல்பிங் ஹிம் to reach his goal and he's going to help me reach my goal. So that is a proper relationship. அதை தாண்டி நீ வந்து ஐயோ நீ அந்த ஒர்க் பண்ணால் எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொன்னால் இட்ஸ் a red flag obviously. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. இது 2 தான் இட்ஸ் an uncommon thing that people don't notice. இது 2 நான் எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன். மோரோவர் நான் எனக்கே சொல்லிப்பேன் எப்போவுமே, மறந்துடாத. நமக்கு எப்போவாச்சும் ஒரு அப்சசிவ் க்ரஷ் வரும்ல, அப்போ நானே எனக்கு சொல்லி அந்த ஆப்சசிவ் க்ரஷை பிரேக் பண்ணிட்டு இதெல்லாம் எனக்கு சொல்லியிருந்தா நான் என்னைக்கோ உருப்பிருப்பேன். பட் இருந்தாலும் ஐ வில் டேக் திஸ் லெசன். மூவிங் ஆன். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவில் வரதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் ரொட்டீன் அதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒன்ஸ் யூ ஸ்டெப்ட் இன் டு திஸ் பர்டிகுலர் ஃபீல்ட் அது அப்படியே வந்துட்டு சேஞ்ச் ஆகும். பிகாஸ் இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி யூ காட் அடாப்ட். ஸோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நேச்சுரலாகவே எனக்கும் எங்கள் அக்காவுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் we have very beautiful hair. ஸோ
ஸ்கூல்லேருந்தே கேட்கறது உண்டு. ஆனால் ஸ்கூலில் வந்து ஹமாம் சோப்பு தான் நான் ஹேருக்கும் போடுவேன். சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க. they don't believe. Literally I used to do that. நான் வந்து காலேஜ் போகிறப்ப தான் சரி எல்லாரும் நம்மள ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஏதோ ஷாம்பு போட ஆரம்பித்தேன். பட் அப்போது ஆனால் நல்லா இருந்தது. பெங்களூர் போகிறப்பவும் பிகாஸ் நவ் ஐம் யூஸிங் ஷாம்பு இல்லையா, இட் வாஸ் ஃபைன். பட் சென்னை சம்திங் எனக்கு செட்டே ஆகாத ஒரு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ்னா I did it in கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் is still a good climate we have. Bangalore is also having very good climate. எல்லா climate சூப்பர். நான் கரெக்டாக சென்னை நான் சொன்னேன் இல்லையா, மார்ச் மாதம் வந்தோடனே ஃபுல் ஸ்டில் த டேன். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம டான் ஜீன் இருக்கும் இல்லையா, ஜீனில் இங்கே ஒரு டான் ஆயிருக்கும்ல, அந்த டேன் எனக்கு இன்னுமே இருக்குது. 1 இயர்க்கு முன்னாடி ஆனது. 1 இயர்க்கு முன்னாடி நம்ம இதுக்கு போனோம்ல, அந்த ரேபிடோலாம் நம்ம போவோம் இல்லையா. ஸோ ரேபிடோ இஸ் மை பெஸ்ட் கம்பேனியன் இன் த வெரி பிகினிங் ஸ்டேஜ். எங்கே போனாலும் ரேபிடோவில் தான் போவேன். ஸோ கை காலெல்லாம் மூடி மறைச்சுனா மூஞ்சி மட்டும் தான் மறைச்சிப்பேன். கை இந்த ஷூ போட்டால் அந்த பிளேஸ் இதெல்லாம் எனக்கு டக்குன்னு டேன் ஆயிரும். இந்த டேன் ரிமூவ் ஆகுறது கஷ்டம். இப்போ இன்னுமே நான் அதை தான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, அது சரியாக மாட்டேங்குது. அண்ட் ஐ ஃபேஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ் கம்மிங் டு சென்னை. ஊட்டியில் வந்து இந்த நல்ல பலன்னு இருந்துட்டு இங்கே வந்தோடனே டேன் ஆனது ஒரு தலைவலி அப்படின்னா, அதை தாண்டி ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ஆல் தீஸ் பிம்பிள்ஸை தாண்டி இது அலர்ஜி. என்னால் மேக்கப் போட்டேன்னா இப்போவுமே எனக்கு இப்போ மேக்கப் போட்டேன் அப்படின்னா ஐ வில் ஸ்டார்ட் கெட்டிங் திஸ் ரெட் பேச்சஸ் ஆன் மை ஃபேஸ். அது டாக்டர் கிட்ட போய் இப்போ தான் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு வரேன். பட் ஸ்டில் இட்ஸ் நாட் கான். ஷீ டோல்ட் மீ தட் நான் என்ன தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே உனக்கு சென்னை கிளைமேட் யூஸ் ஆகுறது வரைக்கும் அது அப்படி தான் அப்படின்ட்டாங்க. ஹேர் வந்து இங்கே வந்து உதிர ஆரம்பிச்சது உப்பு தண்ணி அதனால். பட் தட் இஸ் சம்திங். என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்துட்டு ஒரு சீக்கக்காய் பவுடர் இருக்குது. எனக்கு இங்கே வந்து இனிஷியலாக ஹேர் கொட்டி ஃபுல்லாக டேண்ட்ரஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐ எம் சம்மன், எனக்கு டேண்ட்ரஃபே ஆகாது, சுத்தமாக ஆகாது. எங்கள் கிளைமேட்டுக்கு அதுக்கும் டேண்ட்ரஃபே இருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நிறைய டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிச்சு. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. சும்மா ஹீ சென்ட் மீ மை ஜூனியர், ஓகே ஹிஸ் நேம் இஸ் சட்டநாதன். ஹீஸ் டூயிங் சம் மெயின் பிஸ்னஸஸ் அண்ட் ஆல் பண்ணிட்டு இருக்காங்க, ஜூனியர் பையன். அண்ட் அவங்க அம்மா வந்து சும்மா அனுப்ஸ்க்கு அனுப்பலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்ச இந்த கடலை மாவு ஃபேஸ் பேக்கு, அப்புறம் இந்த ஹேர் கேர் இதெல்லாம். ஃபேஸ் பேக்கனால நான் அவ்வளோவா யூஸ் பண்ணல. எனக்கு ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் டபுள் ஆகிடும்னு நினச்சிட்டு. பட் என்னென்னமோ போட்டு பார்த்துட்டோம். அந்த இதை போட்டால் என்னன்னு. பட் தட் சீக்கக்காய் பவுடர் இஸ் ரியலி ஒர்க்கிங். ஓகே, இட்ஸ் ரியலி ஒர்க்கிங். ஐ ட்ரைட் இட் ட்வைஸ். 2 டைம் எனக்கு வந்தப்போ 2 டைம் யூஸ் பண்ண போயிடுச்சு. ஐம் பிளானிங் அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி லாங் ஸ்கேலில் இதெல்லாம் பண்ணு அதெல்லாம். ஐ டோல்ட் ஹிம் பிகாஸ் லிவிங் எக்ஸாம்பிள் இல்லை, நான் சொல்கிறேன்டா எனக்கு நீ காசுலாம் கொடுக்காத, நான் மார்க்கெட்டிங் பண்ணி தரேன், நீ அதை பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சில பேர் சஜஸ்ட் பண்ணி நான் அவங்களுக்கும் கொடுத்தேன், அவங்களுக்கும் அது சரியாக போயிடுச்சு. ஸோ ஹேர் இப்போ பொறுத்த வரைக்கும் ஐம் யூஸிங் தட் சீக்கக்காய் பவுடர். ஃபேஸ் வந்து டாக்டர் கொடுத்த க்ரீமு ஆயின்மெண்ட் தான் போட்டுட்ருக்கேன். ஸ்கின்னு பற்றி பேசுகிற அளவுக்கு டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு என் ஸ்கின்னே உருப்படியாக இல்லை இப்போதைக்கு. அடுத்து ஏதாவது மூவி கமிட் ஆகியிருக்கீங்களா, ஒரு அதர் யூடியூப் சீரீஸ் ஒரு ஷார்ட் ஃபில்ம்ஸ், இல்லை வேறு ஏதாவது மியூசிக் வீடியோ? ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் 3 பைலட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் 2 ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, 1 ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் தேர் கோயிங் டு பிட்ச் இட் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அம்மாவும். அண்ட் மோர் ஓவர் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா நிறைய இருந்தது. பட் ஐ ஹேவ் சம் கமிட்மெண்ட்ஸ் வித் மை ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங் அண்டில் ப்ராபப்ளி ஃபெப் அண்ட் இல்லாட்டி மார்ச் மிட்ல. ஸோ ஐம் பிளானிங் டு ஒர்க் வித் ஆல் அதர். இப்போ தான் வர்றது எல்லாமே நான் கொஞ்சமாக ஓகே நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன். மேபி மார்ச் ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் ஐ வில் ப்ராபப்ளி டூ மெனி ப்ராஜெக்ட்ஸ் as much as I can. நல்ல ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, so all the very best for that. Do well and thank you so much for sharing. Thank you so much for inviting me too. Thank you. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.